विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विश्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதிகேசாந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 48, 49 அண்டு 50. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல நாம கடைசியா 47வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த 47வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய கிரீடம் சொல்லக்கூடிய அந்த கிரீடம் எப்படி இருக்கு, அது இந்த கலியுகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளை கலைந்து இந்த ஞானம் அப்படிங்கிற ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை தேஜஸ்ன்னு சொல்லுவா. அந்த தேஜஸ் அப்படி ஒரு ஜுவாலையை உடையது. அப்பேற்பட்ட அந்த கிரீடமானது எப்படி இருக்குனாக்கா, நூற்றுக்கணக்கான சூரிய ஒளி நிரம்பிய ஒரு வானம் போல அது காணப்படுறதான். அதனால எம்பெருமான் அவருக்கு ஆதிசங்கருக்கு கண்கள்லாம் கூசுறதா. அதை பார்க்கும் பொழுது ஒரு சூரியனை நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியாது. ஆனா எம்பெருமானுடைய அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் பலவிதமான ரத்னம், வைரம், வைடூரியம்னு சொல்லக்கூடிய கற்களால அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆபரண விசேஷத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிரீடமானது அப்படி ஜொலிக்கிறது. அது நம்முடைய அஞ்ஞானத்தை, இருளை போக்கக்கூடிய தன்மையை உடையது அப்படிங்கிறதாக அந்த 47வது ஸ்லோகம் மூலமா சுவாமி அழகா வர்ணிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 48. அந்த 48வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. பிராந்த்வா பிராந்த்வா யதந்தஸ்திரிபுவன குருஹு அப்யசப்தகோட்டீரநேகாः கந்தும் நாந்தம் சமர்த்தோ பிரமர இவ புனः நாபிநாலீகநாளாத் உன்மஜ்ஜன்னூர்ஜிதஸ்ரீः திரிபுவனமபரம் நிர்மமே தத்சதிருக்ஷம் தேகாம்போதிஸ் சதேயான் நிரவதிரமிர்தம் தைத்யவித் வேஷிணோணः. பிராந்த்வா பிராந்த்வா யதந்தஸ்திரிபுவன குருஹு அப்யசப்தகோட்டீரநேகாः கந்தும் நாந்தம் சமர்த்தோ பிரமர இவ புனः நாபிநாலீகநாளாத் உன்மஜ்ஜன்னூர்ஜிதஸ்ரீः திரிபுவனமபரம் நிர்மமே தத்சதிருக்ஷம் தேகாம்போதிஸ் சதேயான் நிரவதிரமிர்தம் தைத்யவித் வேஷிணோணः. நஹனா நமக்கு, தைத்யவித் வேஷிணோணः எங்களுக்கு, தேயாத் கொடுக்கட்டும். எதை கொடுக்கட்டும் அப்படின்னாக்கா, நிரவதிர் அமிர்தம், அதாவது அமிர்தம் அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு கொடுக்கட்டும். எப்படிப்பட்ட அமிர்தம் அது அப்படின்னாக்கா, நிரவதிர் அமிர்தம், போரும் போருன்ற அளவுக்கு நமக்கெல்லாம் அமிர்தத்தை அளிக்கட்டும் அப்படிங்கிறார். யாரு? சஹா. சஹனா ஸ்ரீமன் நாராயணன். இப்ப என்ன ஆறுது, நம்மளாம் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். 2 விஷயம் சொல்லுவா. சிவபெருமான் அவருடைய அடிமுடி தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 பேர் என்ன பண்ணானாக்கா, மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில போனார்னு ஒரு சரித்திரம். அதே மாதிரி பிரம்மா அவருடைய சிரசை தேடி மேல் நோக்கி போனார்னு ஒரு சரித்திரம். அதே மாதிரி விஷ்ணுனுடைய அடிமுடி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே மாதிரி சிவபெருமான் கீழ் நோக்கி போனாராம், பிரம்மா மேல் நோக்கி போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றார். இப்படி 2 விதமான சரித்திரமும் காணப்படுறது. இந்த சரித்திரத்துல என்ன ஆகுது பாருங்க, அவருடைய அடிமுடி தெரிஞ்சுக்கிறதுக்காக பிராந்த்வா பிராந்த்வா யதந்தம், எது அந்தம், அந்தம்னா முடிவு, ஆதி அந்தம், ஆதின்னா பிகினிங், அந்தம்னா முடிவு.
திரிபுவன குருகு அப்படின்னா யாரு? சிவன். அவர் என்ன பண்றார்? அப்த கோட்டீரனேகாக, அவர் ஒரு புறம் போயிட்டே இருக்கார். இவ்வளோ கோடி யுகங்கள் ஆயிண்டே இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி சமர்த்தா பிரமரைவ புனர் நாபீநாளீகனாலாது, அந்த நாபி சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலிருந்து கிளம்பி அவரும் புறப்பட்டார். யாரு? பிரம்மா. அவராலையும் ஒரு வண்டு ரூபத்தில் எடுத்து போனார். ஆனா அவராலையும் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. இப்படி அது போன்ற வேறு ஒரு உலக மண்டலத்தையே சிருஷ்டித்தாராம். யாரு அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட தன்மை உடையவர். பெருமானுடைய அடிமுடி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது பிரம்மாவாலேயும் முடியல, சிவனாலேயும் முடியல. அதே மாதிரி இன்னொரு உலகத்தையும் அவரால் சிருஷ்டிக்க முடியும். அப்பேற்பட்ட தன்மை கொண்டவர் யாருனாக்கா மகாவிஷ்ணு. அத்தகைய விஷ்ணுனுடைய கண்ணுக்கு எட்டாத தேகங்கள் அதனுடைய கடல் அமிர்தத்தை எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யாரு? ஆதிசங்கரர். அவ என்ன பண்ணா, பல கோடி வருஷங்கள் எதனுள்ளே அலைந்து 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 திரிபுவன குருவும் முடிவேற்றல, நாபீகவள தண்டி பட்ட வண்டு போல அவளை வேற வழியின்றி அப்படியே நின்று போயிட்டா. அதுக்கு மேல முடியல. இவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா உலக தன்னை போல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை மேல் மேலும் சிருஷ்டிச்சுட்டே போறார் இல்லையா? விஷ்ணுவாச்சே. விஷ்ணுன்னா என்ன அர்த்தம்? சர்வவியாபி இத்யர்த்தா. அவர் எங்கும் வியாபித்தவர், எங்கும் பரவி இருக்கக்கூடியவர். அதான் அந்த விஷ்ணுன்ற பேருக்கு அர்த்தம், சர்வவியாபி. அப்போ அவருடைய பின்னாடி சொல்ல போறார் அவதாரங்கள், நிறைய அவதாரங்கள், 22 அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு புராணங்கள் சொல்றது. அதுல நாம 10 அவதாரங்கள், முக்கியமான அவதாரங்கள் 10 அவதாரங்களை கொண்டாட போறதா அதை பத்தி சொல்ல போறோம். ஆனா மொத்தமா அவர் 22 அவதாரங்கள் எடுத்திருக்காரா. அப்படி அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி இல்லையா, லோகக்ஷேமார்த்தம் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுவார். அப்பேற்பட்டவர் இல்லையா, இந்த பிரபஞ்சத்திற்கும் அப்பாற்பட்டவர். முக்கியமா 3 பேர், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவான். அதுல பிரம்மா சிருஷ்டிப்பார், மகாவிஷ்ணு சம்ரக்ஷணம் பண்ணுவார். அதே மாதிரி நம்முடைய சிவபெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அது வந்து இப்போ 3 உண்டு, சிருஷ்டி பிரளயம். ஒன்று உண்டாதுன்னா அதுக்கு நாசமும் இருக்கும் இல்லை. இந்த மாதிரி 3 விதமான விஷயங்களை பண்ணுவா அப்படிங்கிற புராணங்கள் நிறைய குறிப்பிடுறது. சில புராணங்கள்ல 3 பேரும் வெவ்வேறு கிடையாது, 3 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறார். நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இவருடைய விஷ்ணுனுடைய அந்த உருவத்தை 2 பேராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. பல யுகங்களா போயிட்டே இருக்கா. கந்தும் நாந்தம் சமர்த்தா இல்லையா, எது அந்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல, போயிட்டே இருக்கா. ஆனா முடியல. உண்மஞ்சன் நூர்ஜித ஸ்ரீஹி திரிபுவனமபரம் நிர்மமே தத்துவதிருக்ஷம். இப்போ இவர் நினைச்சா என்ன பண்ண முடியும்னாக்கா, இவா ஒரு அடிமுடியை தேடி போயிட்டு இருக்கா, இன்னொரு சாட்சாத் இன்னொரு உருவத்தையும் இவரால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதையும் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி கோடி கோடி யுகங்கள், அப்தன்னா வருடங்கள், கோடி அநேக கோடி யுகங்கள் போனாலுமே இவாளால கண்டுபிடிக்கிறதுக்கு சமர்த்தனா இல்ல. அப்பேர் மாதிரி நிறைய அநேக உலகங்களையும் அநேக விஷ்ணுமார் தன் உருவங்களையும் சிருஷ்டிச்சுட்டே போறார். அப்பேற்பட்ட கண்ணுக்கு எட்டாத புலப்படாத தேகங்களை உடையவர் மகாவிஷ்ணு. அவர் இந்த கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட அமிர்தத்தை தேகாம்போதி சகா தேயாத், கடல் போன்ற சமுத்திரம் போன்ற தேகத்தை உடையவர் யாரு? மகாவிஷ்ணு. அவரிடம் வேணா கடல்ல இருந்தானே, அந்த பார்க்கடல்ல இருந்தானே அமிர்தம் கிடைச்சது தேவர்களுக்கெல்லாம். அந்த மாதிரி தேகாம்போதி சகா இல்லையா, அந்த சமுத்திரத்தையே கடலாக கொண்டவர். சமுத்திரத்துக்கு எது ஆரம்பம் எது தொடக்கம் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை பிரம்மாவுடைய விஷ்ணுனுடைய அடிமுடி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது சிவபெருமானாலையும் முடியல, பிரம்மாவாலே படைக்கக்கூடிய சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவாலையும் முடியல. அப்பேற்பட்ட சரீரத்தை கொண்டவர், இந்த உலக மண்டலத்தையே சிருஷ்டிக்கக்கூடியவர் இல்லையா, ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட கண்ணுக்கு எட்டாத தேகங்களுடைய தேகத்தையே கடலாக உடையவர் யாரு? மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன். அவர் அந்த கடல்ல இருக்கக்கூடிய அமிர்தத்தை இல்லையா நமக்கு தரட்டும். நிரவதிர் அமிர்தம் தேயாத்,
நிரவதிகமான அமிர்தத்தை நமக்கு தந்தருளட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பிராந்த்வா பிராந்த்வா யதந்த திரிபுவன குரு அபி அப்தகோட்டீரணேகாக கந்தும் நாந்தம் சமர்த்தோ பிரமர இவ புனः நாபிநாளீக நாளாத் நாபி நாளீக நாளாத் உன்மஜ்ஜன் நூர்ஜித ஸ்ரீஹி திரிபுவனமபரம் நிர்மமே தத்ததுக்ஷம் தேகாம்போதிஸ் சதேயாத் நிரவதிரமிர்தம் தைத்யவித் வேஷினோ நகா. நகன நமக்கு அவர் சகலவிதமான நிரவதிரமிர்தம் தேயாத். அவர் எப்பேற்பட்டவர்? தேகாம்போதிகி. அவர் நினைச்சா தன்னை போல இன்னொரு உருவத்தையும் படைக்க முடியும். அப்பேற்பட்ட தன்மை கொண்டவராக இருக்கக்கூடிய அவெல்லாம் பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன, பிரம்மாவும் சிவனும் அது அடிமுடி தெரிய முடியாம குழம்பி போய் நின்றுட்டா. பேர்பட்ட சரீரத்தை கொண்டவர். ஏன்னா எம்பெருமானுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு வர்ணிச்சுட்டு இருக்கார். விஷ்ணு பாதாதி கேசாந்தம்னு சொல்லும் பொழுது கீழே திருப்பாதம் தொடங்கி கீடம் பர்யந்தம் சொல்லிட்டு இப்பேற்பட்ட சரீரத்தை பிரம்மாவாலையும் அதனுடைய அடிமுடியை பார்க்க முடியல, சிவபெருமானாலையும் அடிமுடியை பார்க்க முடியல. அவர் நினைச்சா இந்த மாதிரியான திரிபுவனம் 3 உலகங்களையும் படைக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட தன்மையுடையவர். சர்வவியாபி. சமுத்திரத்தையே கடலாக கொண்டவர், கடலையே தன் உருவமாக கொண்டவர். அப்பேற்பட்டவர் நமக்கு அமிர்தத்தை அளிக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த 48வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 50. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. மத்ஸ்ய கூர்மோ வராகோ நரஹரிணபதிர் வாமனோ ஜாமதக்ஞः காகுஸ்தஸ் கம்சகாதி மனசி மனசிஜ விஜயி யஸ்ச கல்கிர் பவிஷ்யன் விஷ்ணோரம்சாவதாரா புவனஹிதகரா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாः பாயாசுர்மாம் தயேதே குருதர கருணா பாரகின்னாசயாயே மத்ஸ்ய கூர்மோ வராகோ நரஹரிணபதிர் வாமனோ ஜாமதக்ஞः காகுஸ்தக்கம் சகாதி மனசிஜ விஜயி யஸ்ச கல்கிர் பவிஷ்யன் விஷ்ணோரம்சாவதார புவனஹிதகர தர்ம சம்ஸ்தாபனார்த்தாः பாயாசுர்மாம் தயேதே குருதர கருணா பாரகின்னாசயாயே. இதுல மத்ஸ்யா நமக்கு தெரியும். எம்பெருமானுடைய அவதாரங்கள் 22 இருக்குன்னு சொன்னோம் புராண ரீதியா. இங்க அதுல 10 முக்கியமான அவதாரங்களை குறிப்பிடுறார். மத்ஸ்யா மத்ஸ்யாவதாரம், கூர்மம் கூர்மாவதாரம், வராகம் பன்றி, நிருசிம்மம் நரசிம்மாவதாரம் இல்லையா. அதே நரஹரி சொல்லும் போது நரநரி இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது வாமனஹா வாமனாவதாரம், ஜாமதக்னி பரசுராம அவதாரம், காகுத்ஸஹா யாரு ராமருக்கு பேரு ராமாவதாரம், கம்சகாதி கம்சனை வதம் பண்ணவர் யாரு கிருஷ்ணர், மனசிஜ விஜயி அதே மாதிரி பலராமர், அதுக்கப்புறமா கல்கி. இப்படி 10 விதமான அவதாரங்களை எவனொருவன் எடுத்தானோ அவர் விஷ்ணோர் அம்சாவதாரா புவனஹிதகரா. சரி, இந்த அவதாரங்கள்லாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் இல்லையா. உத்தேசியம் இல்லாம எதுவே நடக்காது. பிரயோஜனம் உத்தியஸ்ய ந மந்தோபி பிரவர்த்ததேன்னு சொல்லுவா. பிரயோஜனம் இல்லாம ஒரு முட்டாளா இருந்தா கூட எந்த காரியத்தை பண்ண மாட்டான். அப்படி இருக்கும்பொழுது சாட்சாத் இந்த உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு சரித்திரம் இருக்கு இல்லையா. அப்படி எடுக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அவதாரமானது இந்த உலகத்திற்கு நன்மையை உண்டாக்கக்கூடியதான ஒரு நிலை, மேலும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இருந்திருக்கு. புவனஹிதகரான உலக நன்மைக்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் எடுக்கப்பட்டது இந்த அவதாரங்கள். அது மாத்திரமில்ல, பாயாசுர்மாம் தயேதே சொல்லிட்டு இந்த உலகத்திற்கு நன்மை உண்டாகிறது மட்டும் இல்லாம தர்மத்தை நிலைநாட்டு இல்லாம கருணை அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக
அவ எல்லாம் இந்த விஷயமானது நமக்கு தெரியுது. பாயா சுர்மாம் தயேதே, காக்கணும் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் கருணை கொண்டு இல்லையா, குரு தர கருணாம் பாரம். இப்போ குருனா யாரு? நம்மளுடைய பாரங்களை எல்லாம் சுமந்துண்டு நமக்கான நமக்குண்டான கருணை அப்படிங்கிற மழையை பொழிஞ்சுண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பார கிண்ணாசையா, அந்த நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமைகளை எல்லாம் குறைச்சு அந்த கட்டங்களை எல்லாம் நாசம் பண்ணி நமக்கு கருணை புரியக்கூடியவர் தான் குரு இல்லையா? அப்பேற்பட்ட விஷயத்தை இந்த எல்லாமே எப்படி காண்பிக்கிறது? மகாவிஷ்ணு அவதாரங்கள் எல்லாமே கருணையின் எடுத்துக்காட்டுகள் கூட அப்படிங்கிறதாக சொல்லி, அப்பேற்பட்ட அவதாரங்கள் ஒவ்வொன்றும் நம்மை காக்கட்டும். யாரு? மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு இந்த உலக நன்மைக்காகவும் இல்லையா, தர்மத்தை நிலை சொல்லுவார் இல்லையா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி எங்கெங்கடெல்லாம் தர்மங்கள் அழிக்கப்படுறதோ அங்கெல்லாம் பெருமான் ஒரு யுகத்துக்கும் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். அந்த ரீதியில கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகன்ற மாதிரி ஒவ்வொரு யுகங்கள்லையும் பெருமான் அதர்மங்கள் எங்கெல்லாம் தூக்கி தலை காமிக்கிறதோ அங்கெல்லாம் அதை அழிக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இப்பேற்பட்ட அவதாரங்களை எடுத்த அந்த எம்பெருமானுடைய விஷயங்கள் எப்படி சொல்றது? தர்ம நிலைநாட்டுறதுக்காகவும், உலகத்திற்கு நன்மை உண்டாக்குறதுக்காகவும், கருணையின் எடுத்துக்காட்டுக்காகவும் அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அவதாரங்கள் நம்மை காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மத்ய கூர்மோ வராகோ நரஹரிணபதிர் வாமனோ ஜாமதக்ஞா காகுஸ்தக்கம் சகாதி மனசிஜ விஜயி யஸ்ச கல்கிர் பவிஷ்யன். பவிஷ்ய கல்கி வரப்போறது. விஷ்ணோரம்சாவதார புவனஹிதகர தர்ம சம்ஸ்தாபனார்த்தாக பாயாசுர்மாம் தயேதே குருதர கருணா பாரகிண்ணா சயாயே அப்படிங்கிறது 49வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்தத்தினுடைய 50வது ஸ்லோகம் இல்லையா? கிரந்தத்தை நம்ம வாசிச்சு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டம். அதுல விடாம டிராவல் பண்றதுன்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்த பிராரப்த உத்தம ஜனாக நபரித்யஜந்தி. நம்ம குரூப்லயே கூட பாருங்க 50-60 பேர் இருப்பா. ஆனா பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் டிராவல் பண்றாரு பாருங்க. அவெல்லாம் ஒரு காரியத்தை எடுத்துட்டா விடாம கடைசி வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி முன்னாடி நம்ம சுபாஷத்தெல்லாம் பார்த்துருக்கோம். பிராரப்த உத்தம ஜனாக நபரித்யஜந்தி. சில பேர் ஆரம்ப ஜோர்ல ஆரம்பிப்பா, ஆனா அந்த ஆரம்ப ஜோர் அதோட போயிடும். இன்னும் சில பேர் ஆரம்பிச்சு பாதி தூரம் வருவா டிராவல் பண்ணி, அப்ப மறுபடியும் அவளுக்கு வேற ஒரு வியாபாரம் வந்து அவ காணாம போயிட்டா. ஆனா உத்தம ஜனாக இருக்கா பாருங்க, அவ கடைசி வரைக்கும் அந்த சத்விஷயம், சத்கோஷ்டி, சத்சங்கன்றதுல அன்வழிச்சு அதனுடைய பலனை அடைவா அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள் எப்பவோ சுபாஷிதம் மூலமா சொல்லி வச்சிருக்கா. அந்த ரீதியில பிராரப்த உத்தம ஜனாக ந பரித்யஜந்தி. கடைசி வரைக்கும் எப்பேற்பாடுபட்டாவது அதை நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருப்பா இல்லையா? அந்த ரீதியில இப்ப பாருங்க, நம்ம 50வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். மொத்தம் இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்தம் அப்படிங்கிறது அடியேன் கூட வாசிச்சது கிடையாது இதுக்கு முன்னாடி. அடியேனுக்கும் இது ஒரு வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிருக்கு இல்லையா? நம்மளுடைய நம் பாரத தேசத்தினுடைய வேதம் என்ன சொல்றதுனாக்கா, நாம படிக்கணும், நம்ம படிச்சதை பிரத்யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், கற்போம் கற்பிப்போம், அதுதான். அந்த ரீதியில அடியேனும் இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமத் ஆதிசங்கரருடைய கிரந்தங்கள் அடியேனுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது இந்த மாதிரியான சத்சங்க கோஷ்டியில சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. 50வது ஸ்லோகம் பாருங்க. யஸ்மாத் வாசோ நிவృత్తాః சமமபி மனசா லக்ஷணாமீக்ஷமாணாः ஸ்வார்த்தாலாபாத் பரார்த்தம் வியபகத கதன ஸ்லாகினோ வேதவாதாः நித்யானந்தம் ஸ்வசம்வித் நிரவதி விமல ஸ்வாந்த சங்கிராந்த பிம்ப சாயா பத்யாபி நித்யம் சுகயதி யமினா யத்ததவ்யான்மஹோனஹ. யஸ்மாத் வாசோ நிவృత్తాః சமமபி மனசா லக்ஷணாமீக்ஷமாணாः
ஸ்வார்த்தாலாபாத் பரார்த்த வியபகம கதன ஸ்லாகினோ வேதவாதாஹ நித்யானந்தம் ஸ்வசம்விதே நிரவதி விமல ஸ்வாந்த சங்கிராந்த பிம்பஹ பத்யாபி நித்யம் சுகயதி யமினோ எத்ததவ்யான்மஹோனஹ. இது 50வது ஸ்லோகம். இதன் மூலமா சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஆனந்தம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நித்யானந்தம் அதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி. வேதம் உபனிஷத் சொல்லும் போது ஆனந்தம் பிரம்மணோ வித்வான சொல்லும் அழகா. ஆனந்தம்னா என்ன, பரமானந்தம்னா என்ன, பேரானந்தம்னா என்ன, நித்யானந்தம்னா என்ன அப்படிங்கறது இந்த வேதம் இருக்கு பார்த்தீங்களா, அது விவாதம் பண்ணிட்டே போறதான், வாதம் பண்ணிட்டே போறதான். அது கொண்டு போயிட்டு எம்பெருமான்னு சொல்லக்கூடிய நித்யானந்தத்துல கொண்டு போய் முடிக்கிறது நம்மள இல்லையா. சொல்லிட்டு என்ன வருது பாருங்க, யஸ்மாத் வாச்சோ நிவர்த்தாக சமபி மனசா லக்ஷணாம் இக்ஷமானாக. எந்த நித்யானந்தத்தை பத்தி ஸ்வார்த்த லாபாது பரார்த்தம் வியபகம கதன ஸ்லாகினோ வேதவாதாக. வேதவாதாகனா உபனிஷத். இந்த உபனிஷத்துல என்ன அதனுடைய தாற்பயம் பாருங்க, வேதாந்தம்னு பேர். உபனிஷத்துக்குலாம் என்ன பேரு, வேதாந்தம்னு பேர். வேதம் வேற, வேதாந்தம் வேற. இந்த வேதங்களுடைய அந்தமா திகழ்றது உபனிஷத்து. அந்த உபனிஷத்தை வச்சுட்டு தான் பிரம்மசூத்திரத்துல வியாக்கியானம் பண்ணுவா. அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானத்துல எல்லா இடத்துலயுமே உபனிஷத்து என்ன சொல்றது, ஸ்ருதி ஸ்மிருதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுல ஸ்ருதின்றது வேத வாக்கியம், ஸ்மிருதின்றது நம்மளுடைய பகவத்கீதா. அது சொல்லக்கூடிய விசாரம் என்ன பாருங்க, ஸ்வார்த்தாலாபாத் பரார்த்த வியபகமகதன ஸ்லாகினோ வேதவாதாக. ஸ்வார்த்தம்னா என்ன, பரார்த்தம்னா என்ன. ஸ்வார்த்தம்னா சுயநலமா இருக்கிறது, பரார்த்தம்னா என்ன, பிரத்யாருக்கு உபகாரமா இருக்கிறது இல்லையா. அப்படி சொல்லிட்டு இப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம ஸ்வார்த்தமா இருக்கணுமா பரார்த்தமா இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த வேதவாதாக இந்த உபனிஷத்தானது இந்த சர்ச்சையை பண்ணிட்டே இருக்கு. நித்யானந்தம் ஸ்வசம்வித் நிரவதி விமல ஸ்வாந்த சங்கிராந்த பிம்ப சொல்லிட்டு எந்த நித்யானந்தத்தை பற்றி பேச முற்பட்டதோ எது வேதவாதங்கள், அந்த பேச்சிலிருந்து நம்மளுடைய மனசு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திருந்தணும். எப்படி அது நமக்கு உணர்த்தும் நம் மனசுக்கு, இது ஸ்வார்த்தம் இது பரார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை இது சித்தாந்த ரீதியா என்ன பண்ணுவது அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை உணர்த்துமா. அப்படி உணர்த்தி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த சுவார்த்தமும் பரார்த்தமும் தங்களை தாங்களே மெச்சுக்குமா. சுவார்த்தம் நான் தான் பெஸ்ட்னு சொல்லுமா, இல்ல பரார்த்தம் தான் தான் பெஸ்ட்னு சொல்லுமா. இப்படி இருந்துருக்க விஷயங்களை வேதவாதம் பண்ணி பண்ணி நித்யானந்தம் நிரந்தரமான ஆனந்தம்னா என்ன, தூய்மையான விஷயம்னா என்ன, தூய்மையான படிவம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை எம்பெருமான்கிட்ட கொண்டு போய் முடிக்க போறது. அத்தகைய விஷயங்களுக்கு இது எல்லாத்தையுமே இந்த மகிழ்ச்சிக்கு வித்து யாரு, ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா. இந்த விவாதத்துக்கு வித்து யாருனாக்கா ஸ்ரீமன் நாராயணன். அவர் என்ன பண்றாருனாக்கா வேதங்களையும் உபனிஷத்துகளையும் விவாதம் பண்ண விட்டுக்கிறார். விவாதத்துல ஸ்வார்த்தம்னா என்ன பரார்த்தம்னா என்ன, ஸ்வார்த்தம் வசத்தியா பரார்த்தம் வசத்தியான்னு விவாதம் பண்ணி இல்ல இதை தாண்டி ஒரு நித்யானந்தம்னு ஒண்ணு இருக்கு, அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா. அத்தகைய ஸ்ரீமன் நாராயணன் அந்த நித்யானந்த ஜோதி இல்லையா. யாரு, ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் சுகயதி யமினோ எத்ததவ்யான் மகோனா நகா நமக்கு எல்லா சகலவிதமான நித்திய சுகத்தை தர வேண்டும். அவருடைய நிழல்லையே நம்மளுடைய காலமானது கடக்க வேண்டும். பேர்பட்ட நித்யானந்தத்தை தரவல்ல ஒருவர் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் அவர் சொல்லி முடிக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அத்தகைய நித்யானந்த ஜோதி எங்களை காக்கட்டும் அப்படிங்கிறதாக சொல்றார். யஸ்மாத் வாச்சோ நிவர்த்தாக சமபி மனசா
லக்ஷ்மணா மிக்ஷமானாக ஸ்வார்த்தாலாபாத் பரார்த்த வியபகமகதன ஸ்லாகினோ வேதவாதாக நித்யானந்தம் ஸ்வசன்வித்து நிரவதி விமல ஸ்வாந்த சங்கிராந்த பிம்ப. அப்படி எப்படி இருப்பார் சுவாமி அப்படின்னாக்கா இல்லையா, எல்லா விதமான ஆனந்தத்தையும் தன்னுள் வைத்து நம் அனைவருக்கும் நித்தியம் சுகயதி சுகத்தை அளிக்கவல்ல எமினஹா எது ததவ்யான் மகோனஹா நமக்கு அத்தகைய நித்யானந்த ஜோதி எங்களை காக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த 50வது ஸ்லோகம் மூலமா அழகா சுவாமி சொல்லி முடிக்கிறார். இப்படியாக மொத்தம் அந்த விஷ்ணு பாதாதி கேசாந்தத்துல மொத்தம் 52 ஸ்லோகம். ஏதாவத் பர்யந்தம் நமக்கெல்லாம் சகலவிதமான சௌக்கியத்தையும் சுகத்தையும் நித்திய ஆனந்தத்தையும் தரவல்ல ஸ்ரீமன் நாராயணன் நம்மை எப்பொழுதும் காக்கட்டும் அப்படிங்கிறதாக கொண்டு வந்து இப்ப நமக்கு பலஸ்ருதி மாதிரி சொல்லிட்டு இருக்கார். ஏதாவத் கால பர்யந்தம் எம்பெருமானுடைய திருப்பாதம் ஆரம்பிச்சு திருமுடி பர்யந்தம் கிரீடம் பர்யந்தம் கேச பர்யந்தம் வர்ணிச்சுட்டு அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு எங்கும் வியாபித்திருக்கார். சிவபெருமானாலையும் சரி பிரம்மாவாலையும் சரி அவருடைய ஆதி அந்தம் அறிய முடியாத ஒரு நிலையில் இந்த 3 உலகங்களையும் ரட்சிக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய தோற்றம் அப்பட்ட உருவமானது அனைவருக்கும் நித்திய ஆனந்தத்தை தரவல்லதாக அமையட்டும் அப்படிங்கிறதாக இந்த 50வது ஸ்லோகத்தோட சொல்லி முடிக்கிறார். இதன் பிற்பாடு அடுத்த வகுப்புல இன்னும் 2 ஸ்லோகம் தான் பாக்கி இருக்கு. அதை நம்ம முடிச்சுட்டோம்னாக்கா ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணு பாதாதி கேசாந்தம் அப்படிங்கிற ஸ்தோத்திரமானது பூர்த்தி ஆயிடும். இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல இன்னும் 2 ஸ்லோகங்களோட நம்ம இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். தாசன் தன்யவாதாக.